நீங்கள் ஒரு அக்பரை எதிர்த்து பேசியிருப்பீங்களா? ஒரு அசோகரை எதிர்த்து பேச முடியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மனை எதிர்த்து பேசியிருக்க முடியுமா? வெள்ளைக்காரன் வந்ததுனால தான் நம்ம பேசவே ஆரம்பித்தோம். பேச்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவொடனே வெள்ளைக்காரன் தான். இல்லைன்னா பேச மாட்டோம். பேண்ட் சட்டை போட்டு எல்லோரும் சேரில் உட்கார வச்சுக்கிறோம். இல்லைன்னா ஜாதி வரி உட்காந்து நிற்பீங்க. நீங்கள் பேலுவீங்க, ஒருத்தர் வாரியும் போவாங்க. அதோட பெரும்பு தட்டியில் கேள்வியே கேட்க மாட்டீங்க. அவங்களாம் அந்த ஜாதி அதனால் பிறந்தாங்க வாரினாங்கன்னு வைங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? மனராட்சியெல்லாம் ஓய்ச்சிட்டு நம்ம என்ன வாய்க்கிறோம்? இப்போ ஒரு மகத்துவமான ஆட்சிக்கு வந்துக்கிறோம். இது மாதிரி நான் உட்காந்துக்கிறேன். ராஜாவுக்கு எதிராக இது மாதிரி ஒரு பாம்பு சேர்லாம் வச்சுன்னுக்கிறாரு. ராஜாவுக்கே இப்படி ஒன்று இல்லை, அவர் வச்சுங்கிறாருன்னா அவரு தான் டென்ஷன் ஆகிடுவோம். இப்போ கமெண்டோட முடிஞ்சது, உனக்கு ஏன் மாலை, உனக்கு ஏன் இதுன்ட்டு. மனராட்சியில் என்ன அவன் என் நிலமை சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவான்? ராஜாவுக்கே இல்லை, கோயிலை கட்டிவிட்டு அதை விட உயர்ந்த மாளிகை கட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிறானுங்கய்யா. கேட்டால் இடி வந்தால் தாங்கணும், அது கோயில். ஏன் இதில் ஒரு இடி எதுவுமே கட்டக்கூடாதா? தனியாக டவர் எதுவுமே கட்டக்கூடாதா? புரிஞ்சிச்சிங்களா என்ன பண்ணிக்கிறானுங்கன்ட்டு? ராஜா மட்டும் கோட்டையில் போய் பூட்டின்னு உள்ளே உட்காந்துப்பாரு. எவனா சுட்டுன்னு வந்தான்னா பீரங்கியோட இது. பொதுமக்கள்லாம் சாவங்கடான்னு விட்டான். வெள்ளைக்காரன் நினச்சி எல்லாரையும் சாவச்சுருந்தானே கூப்பிட்டு வாங்கடா, நீங்களாம் சிப்பாய் ஆகிடுங்கன்னு துப்பாக்கி கொடுத்துட்டான். நீங்களும் சேர்ந்து சுடுங்கடான்னா அவனுக்கு மேலே ஏறி போய் உள்ளே சுட்டாருங்க டும்முன்னு. மக்களாட்சியில் தான் சாத்தியம்.